டிப்ஸ்கள். சிறுதுளி பெருவெள்ளம். இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எடுத்த உடனேயே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்மால் காசை சேர்த்துவிட முடியாது. ஆனால் சின்ன சின்ன சேமிப்புகள் மூலம் நிச்சயம் லட்சங்கள் கோடிகளை சேர்க்க முடியும். அது எப்படி? அதற்கான 10 டிப்ஸ்களை பார்க்கலாம். 1. எங்கு சென்றாலும் வீட்டிலிருந்தே தண்ணீர் கொண்டு செல்லுங்கள். அப்போது நீங்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டியதாக இருக்காது. 2. சடன் லஞ்ச் பிளான்களை தவிருங்கள். ஒரு மாதத்திற்கு இவ்வளவு முறைதான் வெளியில் சாப்பிட வேண்டும் என்று ஏதாவது கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கணக்கை தாண்டி வெளியில் உணவு அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதற்கு நோ. 3. தினமும் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை கணக்கு வையுங்கள். அப்போதுதான் கொஞ்சம் செலவு கையை மீறினாலும் சட்டென நம்மை நாமே செலவு செய்வதிலிருந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். 4. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு லிமிட்டை செட் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒருவித கட்டுப்பாட்டை தரும். 5. சமையல் பொருள்களை தனித்தனியாக வாங்குவதை விட திட்டமிட்டு பல்காக வாங்கினால் காசு கொஞ்சம் சேமிக்கலாம். 6. தேவையில்லாத போது மின்சார சாதனங்களை அணைத்து விடுங்கள். 7. பெரும்பாலான பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். பக்கத்தில் இருக்கும் கடைகளுக்கு நடந்து செல்லலாம். 8. ஆன்லைனில் ஒரு பொருளை பார்த்தவுடன் ஆர்டர் போட்டுவிடாதீர்கள். கார்ட்டில் போட்டு கொஞ்சம் காலம் வைத்திருங்கள். இந்த இடைவெளியில் அந்த பொருள் உங்களுக்கு தேவையானதா இல்லையா என்பது தெரிந்துவிடும். 9. ஒரு நாளுக்கு 50 ரூபாய் முதல் 100 சேமிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்றாலும் ஒரு ஆண்டிற்கு 18,250 ரூபாய் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 9. ஒரு நாளுக்கு 50 ரூபாய் முதல் 100 சேமிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்றாலும் ஒரு ஆண்டிற்கு 18,250 ரூபாய் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 10. எதற்கெடுத்தாலும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தாமல் கையில் இருந்து செலவு செய்ய பாருங்கள். கையில் காசு இல்லாத சூழலில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தினால் சலுகை கிடைக்கும் என்ற சூழலில் மட்டும் கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்கள். 11. தேவையில்லாத